ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பொரிச்ச மீன், அவிச்ச முட்டை, மீன் குழம்பு தான். இன்றைக்கி நல்ல மழை பெய்யுது எங்கள் ஊரில். நல்ல பிரியாணிக்கு பதில் நல்ல மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. பாருங்கள், நல்ல கவலை மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கேன். இந்த பெரிய மீன் வச்சு நம்ம குழம்பு வைக்கிறத விட இந்த சின்ன சின்ன மீனை வச்சு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் பெய்கிற மழைக்கு சுட சுட குழம்ப வச்சு சுட சுட சாதத்தில் பொறுக்க பொறுக்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி கவலை மீன், அதாவது எங்கள் ஊர் பக்கம் கவலை மீன் தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர், ஒரு சில ஊருங்களில் அதை சாலை மீன் சொல்லுவாங்க, மத்திய மீன்றதை சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை கவலை மீன் தான் நாங்கள் சொல்லுவோம். பாருங்கள், மீனை பார்த்த உடனே நீங்கள் அதுக்கு என்ன பேருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மீன் தான். இது ஒரு 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மீன் பேர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், வறுக்கிறதுக்கான மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது பாறைன்னு சொன்னாங்க, இது பேரும் எனக்கு தெரியல. பாறையில் எத்தனையோ வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல என்ன பாறைன்னு. பாருங்கள், இது குழம்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உரிச்ச பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5 முழு பச்சை மிளகா, இது மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன், மாங்காய் இல்லை. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு, தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்படும், கலராக இருக்கணும் மீன் குழம்பு அப்படின்னா ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இது கூடவே கரைச்சி வச்சுருங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த மீன் குழம்புக்கு ஒரு அவிச்ச முட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முட்டையை அவிக்க போட்டுட்டேன். அடுத்து சாதம் வேகுது இந்த பக்கம், அந்த பக்கம் நம்ம குழம்ப தாளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வைக்கும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சட்டியில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதனால் வெந்தயத்தை ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெடிக்க விடுங்க. கருகாமல் பாருங்கள், கருகிட்டால் கசப்பு தன்மை இருக்கும். பாருங்கள், உரிச்ச பூண்டு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதில் போட்டு வதக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பூண்டும் வெந்தயம் போட்டு வதக்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு நீங்கள் வதக்கலாம். இந்த பச்சை மிளகாயை கீரி போட்டுறாதீங்க, ரொம்ப காரம் வந்துடும் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி முழுசாக போடுங்க. இதுக்கு மட்டும் இல்லை, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, இந்த மீன் குழம்பு எல்லாத்துலேயுமே ஒரு 4 பச்சை மிளகா முழுசாக போட்டு நீங்கள் தாளித்து பாருங்கள். தாளிக்காமல் இல்லைன்னா குழம்பு கூட்டிகிட்டு கூட பச்சையாக அது மேலே எண்ணெயில் போடாமல் போடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். வதங்கணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கக்கி வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கரைச்சி வச்ச குழம்பு கூட்டி வச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போயே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு கடைசியாக எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருமோ அந்த பக்குவத்தில் மீன் நீங்கள் போடலாம். பாருங்கள், நல்லா கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக குழம்பு கொதித்து வந்திருக்கும். இந்த நேரத்துக்கு நீங்கள் மீனை போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹையில் இருக்கக்கூடாது. பெரிய மீனில் இருந்த முட்டை தாங்க இது, மீன் முட்டை. நல்லாயிருக்கும் சாப்பிட, குழம்புல போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா. ஒரு 4 பல் பூண்டு தட்டி அந்த மீன் போட்ட அப்புறம் போட்டுட்டு மூடிடுங்க. ஒரு கொதி வந்தாலே போதும், அந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு, சூப்பராக இருக்குது. மீன் தான் சாப்பிட்டுட்டு 4 இட்லி நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.